அனைவருக்கும் வணக்கம். வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டிசம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும். 1-2 மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15 முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை kmut.dn.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு: விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் பெண்கள் தகவல்களை கவனமாக பூர்த்தி செய்யவும். நீங்கள் செய்யும் 2 தவறு: சரியான மொபைல் எண் கொடுக்காமல் விடுவது, வங்கி கணக்கு எண்ணை தவறாக குறிப்பிடுவது ஆகும். வங்கி பாஸ்புக்கில் என்ன மொபைல் எண் இருக்கிறதோ அந்த மொபைல் எண் உங்கள் ஆதாரிலும் இருக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்திலும் அதே எண்ணை குறிப்பிடவும். ஏனென்றால் அந்த மொபைல் எண் மூலம் உங்களை எளிதாக அடையாளம் காண முடியும். மகளிர் உரிமை தொகை பண பரிவர்த்தனை குறித்த தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தவறான மொபைல் எண் கொடுத்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தாலும் அது தொடர்பான அறிவிப்பு செய்தி நீங்கள் கொடுத்த தவறான மொபைல் எண்ணுக்கு செல்லும். இதில் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.